அவெல்லாம் ஒரு ஆளு. அவ சொன்னதை நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. அவ பேசின பேச்சுக்கு நானே அவ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருந்திருப்பாக்கா. அப்படி பண்ணியிருந்தா அது அவளுக்கு இன்னும் அசிங்கமாயிருக்கும். அக்கா, அவளால எதுவும் பண்ண முடியாதுக்கா. நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். எப்படி எப்படி என்னோட அப்பாவை போர்டு மெம்பர்ஸ் கிட்ட பேச வச்ச? ஆமா இனி நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். சித்தப்பாவை எப்படி போன்ல பேச வச்ச? அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு மூலமா தான் நான் மாமாவை போன்ல பேச வச்சேன். ஓ, உனக்கு தெரிஞ்சவரா? அப்படின்னா அவர் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. யார் அவரு? அவரு என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட அப்பா. உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஆமா, என்னோட பாஸ் திட்டுறதுக்கு நீ யாருடி? என்னமோ உனக்கு இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து நடந்துக்கிற. இப்படி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுனாலதான் இங்க நிறைய பிரச்சனையே வருது. பிரச்சனை அயலியால இல்ல ரித்திகா, ஒன்னாலதான். நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறது நீதான். ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது. இந்த மோனிகாலாம் என்ன பார்க்கவே முடியாம என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பே கிடைக்காம இருந்தவ. ஆனா இன்னைக்கு அவ சர்வ சாதாரணமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போறா. ஏன் முன்னாடியே வந்து என்கிட்டயே கோவமா சவால் விடுற மாதிரி அவ பேசுறா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை பார்க்க வரங்கிற பேர்ல தான் அடிக்கடி அவ இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நானும் ரீசெண்டா கவனிச்சுட்டு தான் வரேன். நம்ம குடும்பத்துக்குள்ள பேசிக்கிற விஷயம் எல்லாம் அவளுக்கு எப்படி தெரியுது?